விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது நுழைந்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது விண்வெளி நிலையத்திற்குள் தனது காலை பதித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் தற்பொழுது செல்கின்றனர். விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் என்ற பெருமையும் சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கிறார். சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றதை ஆனந்த கண்ணீருடன் அவரது பெற்றோர் காண்கிறார்கள். 30 நாடுகளுக்கு சொந்தமான 60 ஆய்வுகளை 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கி மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு முக்கிய செய்தியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விண்வெளி நிலையத்திற்குள் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்போது நுழைந்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். 30 நாடுகளுக்கு சொந்தமான 60 ஆய்வுகளை 4 வீரர்களும் 14 நாட்கள் தங்கி மேற்கொள்ள இருப்பதாகவும் செய்தியானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா தற்பொழுது விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள பெண் விஞ்ஞானி வீரர்கள் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கிட கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்திச்சா, இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் உண்மையிலேயே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகின்றோம். அதற்கு காரணம், நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகாக சுபான்ஷு சுக்லா உட்பட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதை தான் பார்த்திருக்கின்றோம். 41 ஆண்டுகளுக்கு பிறகாக முதல் இந்தியராக சுபான்ஷு சுக்லா அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதனுடைய ப்ராசஸ், அதாவது இதனுடைய முறைகள் எப்படி என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 28 மணி நேர பயணத்திற்கு பிறகுதான் இந்த 14 நாட்களுக்கான பயணம் தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு ஸ்பேஸ் எக்ஸில் டிராகன் விண்கலத்திலிருந்து சுபான்ஷு உட்பட 4 வீரர்கள் அந்த ஹேட்சிங் என்று சொல்வார்கள், அதாவது முட்டை போன்ற ஒரு வடிவமைப்பு அதற்குள்ளாக இருக்கும், அந்த விண்கலத்திற்குள்ளாக, டிராகன் விண்கலத்திற்குள்ளாக இருக்கும். அது அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றி வரக்கூடிய இந்த விசையை பராமரித்து வரக்கூடிய இருக்கும். இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி சுனிதாவின் மிகுந்த உற்சாகத்துடன் தலையை அசைத்துக் கொண்டு உள்ளே சென்றாரோ அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. அதே போன்ற ஒரு சிமிலரான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள் டிராகன் விண்கலத்தில் டாக்கிங் என்று சொல்வார்கள், அதனுடன் இணைக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த இணைக்கக்கூடிய ஒரு அம்சம் முடிந்த பிறகாக ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தின் அந்த சுழந்த திறனுக்கும் அதனுடைய விசைக்கும், அதே போல இந்த டிராகன் விண்கலத்தினுடைய ஒரு விசைக்கும் சரியான பொருத்துதிறன், இயங்குதிறன், அதனுடைய அமைப்பு செட் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் இதனுடைய விசையும் அதனுடைய விசையும், அதாவது டிராகன் விண்கலத்தினுடைய விசையும் சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சர்வதேச விண்வெளி மையத்தினுடைய விசையும் ஒத்து போகக்கூடிய அளவில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதன் பிறகாகவும் உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஹேட்ச் அமைப்பு, கேப்சூல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அது உடனடியாக திறக்கப்படாது. அதற்கு காரணம், சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் அந்த இயங்குதிறனுக்கு உள்ளே அந்த அமைக்கப்பட இருப்பார்கள். அதனுடைய வடிவமைப்புகள் அப்படி இருக்கும். அதன் பிறகாக ஒரு 15 நிமிட கால இடைவெளி அதன் எடுத்துக் கொள்ளப்படும். அப்படித்தான் நாசா விஞ்ஞானிகள் அதனுடைய கூறுகளை வர்ணித்தார்கள். அப்படி 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்த டிராகன் விண்கலம் டாக்கிங் வெற்றிகரமாக செய்யப்பட்டு, அந்த டாக்கிங் முடிந்த பிறகாக 15 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் வரைக்குமாக அந்த ஹேட்சிங் ப்ராசஸ் இருக்கும். அதனுடைய அந்த முழு நேரம் இருக்கும். அதுவரை அங்க இருக்கக்கூடிய எந்த தகவல்களும் நமக்கு வராது. விண்வெளி ஆய்வு மையத்திற்கு உள்ளே சென்ற பிறகுதான் அதனுடைய முழுமையான தகவல்கள் நமக்கு வரும். அதனை ஒரு அந்த கால இடைவெளி என்பது 15 முதல் 20 நிமிடம் அல்லது 30 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்படவும். இங்கே செல்லக்கூடிய அந்த சூழல் பிறகுதான், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ISS இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி தான் டாக்கிங் செயல்முறை முடித்த பிறகாக அந்த ஹேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை, இந்த கேப்சூல் பகுதியை திறந்துவிடக்கூடிய அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கான முழுமையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், முழுமையான அந்த தகவல்கள் எல்லாம் கீழே நாசாவிலிருந்து அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த முழுமையான திறன்களை எல்லாம்
பயன்படுத்தி அதை செய்யக்கூடிய நிலையை பார்த்திருக்கிறோம். இவர்கள் 4 வீரர்களும் இந்த 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வருகிறது. வேளாண் புரட்சி நடைபெற இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் சென்ற முதல் இந்திய வீரர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. இந்த 4 பேரும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்தில், அதாவது இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எந்த நியதியுமே இல்லாத ஒரு இடத்தில் சென்று விண்வெளி ஆய்வினை, அதுவும் வேளாண் ஆய்வினை செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கிய கோராக இருக்கிறது. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் ககன்யான் போன்ற மிகப்பெரிய திட்டங்களுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்க போறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த பெண் விஞ்ஞானி அந்த டாக்கிங் செயல்முறை முடித்த பிறகாக அவர் செய்யக்கூடிய அந்த கூறுகள் எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதன் பிறகு அது திறக்கப்பட்ட பிறகு அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி மையத்துடன் ஒன்றிணைந்து அங்குதான் 14 நாட்கள் அவர்கள் ஆய்வு செய்ய போகிறார்கள். சுமித்ரா வில்லியம்ஸ் அவர்கள் சென்றிருந்த போதும் ஒரு விதையை அவர் கொண்டு சென்றிருந்தார் என்றும் நாசா தரப்பில் சொல்லப்பட்டது. அதே போல அந்த விதை சிறு கீரைகளாகவும் அதே போன்ற அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு செடிகளாகவும் முளைத்து வந்து அதையும் அவர் கையில் எடுத்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ISS சென்றடைந்திருக்கிறார். சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ளே சென்றடைந்திருக்கிறார் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. அதே போல பல நாட்டு வீரர்களும் அதில் இருக்கிறார்கள். 4 வீரர்களும் மிக நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகாக இந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஹேக்கிங் ப்ராசஸ் முடிந்திருக்கிறது. ஹேக் என்று சொன்னால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டை போன்ற இருக்கக்கூடிய அந்த வடிவமைப்பு திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாகவே அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த விண்கலம், சர்வதேச விண்கலம் சுற்றி வரக்கூடிய அந்த இசையைத்தான் போட்டிருக்கிறார்கள். 26,492 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதுதான் அதை இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நாசா அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறது. 400 கிலோமீட்டர், அதாவது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த சர்வதேச விண்வெளி மையம் அமைந்திருக்கிறது. இங்கிருந்து நிலவின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதே காலநிலை, தட்பவெப்பம் அனைத்தும் இருக்கக்கூடிய நிலை இருப்பதன் காரணமாக அங்கு இது போன்ற ஒரு சூழல் சாத்தியமாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யவே இங்கிருந்து 4 பேர் கொண்ட குழு ஃபால்கன் விண்கலத்திற்கு ஃபால்கன் ராக்கெட் மூலமாக சென்றிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் அடுத்த தொடர்ச்சியாக ககன்யான் போன்ற திட்டங்கள் சாத்தியப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜியில் எதிர்வரக்கூடிய காலங்களில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 140 கோடி பேர் மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் மூலமாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் அவர் அடைந்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக 14 நாட்கள் அவர் அங்கேயே தங்கியிருக்க போகிறார். அதன் பிறகே அவர் மீண்டும் பூமிக்கு திரும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா உட்பட மொத்தம் 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். கோபால், ககன்யான் திட்டத்திற்கு இந்த திட்டம் பெரிதளவில் பயன் பெறும்னு சொல்லப்பட்டிருக்கே, இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம் கோபால். நிச்சயமாக சந்திச்சா, ககன்யான் திட்டம் என்பது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இஸ்ரோனுடைய இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோனுடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமாகும். இது இஸ்ரோனுடைய விஞ்ஞானியாக, தலைமை விஞ்ஞானியாக இருந்த இஸ்ரோனுடைய தலைமை இயக்குநராக இருந்த சிவன் அவர்களது காலத்தில் தான் இதற்கான திட்டங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அதற்கான நிதிகள் ஒதுக்கப்படுகின்றன என்பதையும் பார்க்கின்றோம். அந்த நிதி ஒதுக்கப்பட்டு வெற்றிகரமாக ஏற்கனவே இதிலிருந்து டாக்கிங் அன்டாக்கிங் என்று சொல்லக்கூடிய இணைப்பு மற்றும் அதிலிருந்து பிரித்தல் என்கின்ற அமைப்பு முறைகளில் ஏற்கனவே இஸ்ரோ மூலமாக நாம் நிலவுக்கு சந்திரயான் அனுப்பும் போதே அது சாத்தியப்பட்டிருந்தது. அதிலே ஏற்கனவே நாம் இந்த செயல்முறையும் பிரித்து பார்த்திருக்கிறோம். அது குறிப்பாக இணைப்பு மற்றும் அதிலிருந்து பிரிக்கிறது, அதைத்தான் டாக்கிங் மற்றும் அன்டாக்கிங் நம்ம சொல்கிறோம். அந்த பிரிப்பு முறைகள் ஏற்கனவே நமக்கு சாத்தியமாக இருக்கின்றன. அதிலும் ஆடை இல்லாமலேயே அங்க இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக, அதாவது கீழிருந்தே இஸ்ரோவில் இருந்தே அதை இயக்கக்கூடிய ஒரு வல்லமையை நாம் பெற்றிருக்கோம் என்பது தற்போது விண்வெளி ஆய்வில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இருக்கிறது. இப்போது விண்வெளிக்கு மனிதர்களை சுமந்து செல்லக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்கிறோம் என்பதுதான் அதனால் அடுத்த கட்டமாக இருக்கிறது. ஏற்கனவே செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த டாக்கிங் அன்டாக்கிங் அதே போல விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது என்கின்ற அந்த நிலையில் நாம் 4வது நாடாக இருக்கிறோம். ஏற்கனவே
சோவியத் யூனியன் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா அதன் முதல் நிலையில் இருக்கிறது. அதே போல அமெரிக்கா அதன் முதல் நிலையில் இருக்கிறது. சீனா அடுத்த நிலையில் இருக்கிறது. இவர்களை தாண்டி தற்போது மிகப்பெரிய அடுத்த விண்வெளி வல்லரசாக நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது செந்துஜா. அந்த டாக்கிங் ப்ராசஸ் முடிந்த பிறகாக அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களும் இங்கிருந்து அந்த விண்கலம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல பிரியாணி தேவையான அரிசி, அதே போல உப்புமா போன்ற பொருட்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு தேவையான பொருட்களாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன என்பதையும் சில தகவல்களாக நாம் நமது நேயர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். இந்த ககன்யான் திட்டம் இந்திய விண்வெளி ஆய்வில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்க போகிறது. அதில்தான் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டம் முதற்கட்டமாக சாத்திய கூறப்பட்டிருக்கிறா எப்படின்னு சொல்ல வந்தால் சந்திரயான் திட்டம் தான் அதற்கான முதல் படிக்கட்டாக நாம் பார்க்கின்றோம். சந்திரயான் திட்டத்தில் வெற்றிகரமாக நாம் நிலவினுடைய மேற்பரப்பிலேயே அந்த திட்டத்தை ரேடாரை இறக்கி அதில் சாத்தியப்படுத்தி காட்டியிருந்தோம். அதே போல அங்கிருந்து டாக்கிங் அன்டாக்கிங் செயல்முறையும் நாம் பிரித்து பார்த்துள்ளோம். இப்படி அடுத்தடுத்து பல ராக்கெட்டுகள் மூலமாக பல விண்களையும் சேட்டலைட்டுகளையும் அனுப்பி நாம் செய்முறை விளக்கங்களை எல்லாம் எதிர்காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகளுக்கு இந்தியாவினுடைய விண்வெளியினுடைய ஆய்வின் காரணமாக ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்தின் நகர்வு என்பது இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் பல நாட்டினுடைய செயற்கைக்கோள்கள் இந்தியாவினுடைய ஏவுகணைகள் மூலமாக அந்த ஏவு வாகனங்கள் மூலமாக விண்ணில் சென்று நிலைநிறுத்தப்படுகின்றன. அப்படித்தான் நாம் விண்வெளியில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான மனிதனை நிலவுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு மிக முக்கிய பணிக்கல்லாகத்தான் சுபான்ஷு சுக்லாவுடைய ஒரு பயணம் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. எப்படி 1984 ராகேஷ் சர்மா மிகப்பெரிய ஒரு தொடக்க புள்ளியாக அவர் அமைந்திருந்தார். அதாவது நிலவுக்கு விண்வெளியில் இந்தியாவிற்கு செல்ல முடியுமா என்றெல்லாம் கேள்வி எழுந்ததற்கு ஒரு துவக்க புள்ளியாக அப்போதைய ஸ்குவாட்ரன் லீடராக இருந்த ராகேஷ் சர்மா விமானி, அதிவேகமாக விமானங்களை இயக்கக்கூடிய ஒரு பைலட், அவர் முதலாக தேர்வு செய்யப்பட்டு ரஷ்யாவின் உதவியுடன் அனுப்பப்பட்டிருந்தார். இப்போது அமெரிக்காவின் உதவியுடன், நாசாவின் உதவியுடன் நாம் தற்போது விண்வெளிக்கு பயணப்படுவது சாத்தியமாக இருக்கிறது. நாளடைவில், இன்னும் வெகு தொலைவில் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்த அந்த தொழில்நுட்பத்தின் மூலியமாக நாம் உடனடியாக விண்வெளிக்கு சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் பெறுவோம் என்பது இன்னும் வெகு காலத்தில் இல்லை என்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் செல்ல இருக்கக்கூடிய அந்த 4 வீரர்களையும் பார்ப்பதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல நாட்டு வீரர்கள், விண்வெளி ஆய்வு அறிஞர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அதற்கான தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விண்வெளிக்குள் இருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இப்படித்தான் இருக்கும். அதற்கு புவியீர்ப்பு விசை என்பது இருக்காது. ஆகவேதான் அவர்கள் அங்கு பறந்து கொண்டு செல்லக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்காக 30 நாட்கள் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேரும் தயாராகி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 30 நாட்கள் எப்படி விண்வெளி ஆய்வு நிலையம் எப்படி இருக்குமோ அதே போன்று அமைப்புகளை உருவாக்கி, புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்தை உருவாக்கி, அதே போன்று அந்த நிலையில் அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அப்படித்தான் அந்த 30 நாட்கள் தனிப்பட்ட பயிற்சிக்கு பிறகாக அவர்கள் இங்கே ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவர்கள் உள்ளே வருகின்ற போது, அதாவது இந்த டிராகன் விண்கலத்திலிருந்து 4 பேரும் உள்ளே வருகின்ற போது அழகாக உள்ளே வருவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வந்த பிறகாக அவர்கள் ஒருவர் தங்களை அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். 4 வீரர்களும் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்து விட்டார்கள் என்ற தகவல் தற்போது நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. SpaceX டிராகன் விண்கலத்தில் சுபான்ஷு உட்பட 4 வீரர்கள் விண்வெளி நிலையத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. ISS என்றிருக்கக்கூடிய முதல் இந்திய சுபான்ஷு சுக்லா என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கிறார். நாம் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த ககன்யான் திட்டத்தினுடைய மிக முக்கிய மைல்கல்லாக இந்த பயணம் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது செஞ்சுதா. ஆகவே இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கிய ஒரு கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதன் மூலமாக உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. 4 வீரர்களை ஒருவர் இந்தியர் என்றாலும் கூட இந்த அடுத்த கட்டமாக 4 இந்தியராக இருப்பார்கள்.
அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவிலிருந்து சொந்த தொழில்நுட்பத்தில் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் நாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய ஒரு திறனை நாம் அடுத்த கட்டமாக பெறுவோம் என்பதுதான் நாம் உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போது அந்த பெண் விஞ்ஞானி அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளே வருவதற்கு தேவையான ஸ்க்ரூ போல்ட் போன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. விண்வெளியில் இருப்பது போல் இல்லாமல் நாம் ஏதோ ஒரு திரையில் பார்ப்பது போன்ற ஒரு அனுபவம் இதை பார்க்கின்ற போது நமக்கு ஏற்படுகிறது. விண்வெளியில் பயிர்கள் மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் சார்ந்தக்கூடிய பயிற்சிகளை ஆய்வுகளை தான் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். சுபான்ஷு சுக்லா உட்பட அந்த 4 பேரும். இது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கான மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. பூமியில் சாத்தியக்கூறுகள் இருப்பதை தாண்டி விண்வெளிகள் அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்க போகிறது? காரணம், அங்கு இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சிகளும் இருக்காது. தண்ணீர் இருக்காது, விண்வெளியில் இருக்கக்கூடிய சூரிய ஒளி சரியான நேரத்தில் கிடைக்காது, அந்த மகரந்த சேர்க்கை நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்காது. இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் எப்படி இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்க போகிறது என்பதைத்தான் அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டார்கள். இது ஒரு ஆய்வு என்பது மட்டுமல்ல, இதே போன்று 60க்கும் மேற்பட்ட வகையான ஆய்வுகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இங்கிருந்து 140 கோடி மக்களுடைய நம்பிக்கையை அவர் பெற்றுச் சென்றிருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. நீங்கள் குறிப்பிட்டது போல ககன்யான் திட்டத்திற்கான மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேருடைய பல நாட்டினுடைய கனவுகளை இது சுமந்து சென்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. செல்விஜா. கோபால், சர்வதேச விண்வெளி மையத்துல மொத்தம் 2 வாரம் அங்கேயே தங்கி 60 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 60 வகையான ஆய்வுகள் எதை பற்றி இருக்கும் கோபால்? நிச்சயமாக செல்விஜா, இந்த 60 வகையான ஆய்வுகள் நாம் முன்னரே குறிப்பிட்டது போல பயிர் வளர்ச்சி மற்றும் வேளாண் சார்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகளைத்தான் அவர்கள் மிக முக்கியமாக ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய மிக முக்கிய கூறாக இருக்கிறது. அப்படித்தான் இந்த 14 நாட்களுடைய பயணம் இருக்கிறது. இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், மேலே இருக்கக்கூடிய ஆய்வுகளுடைய அடிப்படையில் கீழே இருந்து பூமியிலிருந்து செய்யக்கூடிய பலவற்றையும் விண்வெளியிலிருந்து செய்யக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்தான ஆய்வுகள் தான் அவர்கள் செய்ய போகிறார்கள். அப்படி செய்யக்கூடிய ஆய்வுகளுடைய வெற்றி திறனை பொறுத்தே நாளடைவில் செவ்வாய் கிரகத்திலோ அல்லது வியாழன் கிரகத்திலோ செவ்வாய் கிரகத்திலோ அல்லது நிலவிலோ இது போன்றக்கூடிய பாசிபிலிட்டி, அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன என்பது தொடர்பாக ஆய்வுகள் செய்ய இருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் வெற்றிகள் வாய்ப்பு உருவானால் அதற்கு மிக முக்கியமாக இந்த ஆய்வுகள் பயன்படும் என்பது நம்ம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த ஆய்வுகளும் நமக்கு அதை தெள்ள தெளிவாக உணர்த்தி கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விண்வெளியில் கால் பதிக்கக்கூடிய இவர்கள் அனைவருமே ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 418 கிலோமீட்டர் பூமியிலிருந்து கடந்து சென்று அவர்கள் இந்த ஆக்சியம் 4 ஆக்சியம் 4 அந்த தொடர்பாக இந்த திட்டம் மூலியமாக செயல்படுத்த இருக்கிறார்கள். இந்த திட்டம் எது சார்ந்தது என்றால் வேளாண் மற்றும் பயிர் வளர்ச்சி சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. விண்வெளியில் அந்த விண்கலத்திற்குள் நுழைவதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது செய்த பிறகாக அவர்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து கொண்டு சென்றிருக்கக்கூடிய விதைகள் மற்றும் அந்த தாவரங்களை கொண்டு சென்று அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை, தட்பவெட்டம், வெப்பம் ஆகியவற்றுக்கு தகுந்தாற் போல அவற்றை வளர்த்து அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை பார்ப்பார்கள். அதே போல தண்ணீர் அங்கு இல்லை என்றால் அதன் தண்ணீருக்கான கூறுகளை எப்படி அது கிரகித்துக் கொள்கிறது, அதே போல நாம் முன்னரே குறிப்பிட்டோம் இந்த மகரந்த சேர்க்கை எப்படி நடைபெறுவது. பூ என்றால் கண்டிப்பாக மகரந்த சேர்க்கை வேண்டும், அல்லது மற்ற பிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற வகை செடி கொடிகளாக இருந்தால் அவற்றை வளர்ப்பதற்கான சூழல் எப்படி இருக்கிறது என்று உள்ளிட்ட பல்வேறு தரவுகளை இதில் அவர்கள் பெற இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை அவை வளரக்கூடிய விதம் எப்படி வளர்கிறது, எந்த சூழலில் வளர்கிறது உள்ளிட்ட அதனுடைய நுணுக்கங்களை அவர்கள் ஆய்வு செய்து அவற்றை தரவுகளாக சேகரிப்பார்கள். அந்த தரவுகளினுடைய அடிப்படையில் தான் பூமிக்கு அவர்கள் திரும்பி வருகின்ற போது இந்த 14 நாட்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் செய்த ஆய்வினுடைய முடிவுகள் நமக்கு தெரியவரும். ஆனால் விண்வெளியினுடைய இப்போது சென்றிருக்கக்கூடிய இந்த 4 மிக முக்கிய ஆய்வு வேளாண் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்க போகிறது. அவர்கள் அந்த 4 பேரும் சென்று
விண்வெளியில் மிக முக்கிய ஒரு சோதனை மேற்கொள்ள போகிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய சோதனைகள் ஏற்கனவே நிறைய செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது அதனுடைய அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில்தான் ஒட்டுமொத்த தேசமே பெருமை கொள்ளக்கூடிய வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது. விண்வெளி மையத்தை ஏற்கனவே ஒரு 7 பேர் பல நாட்டைச் சேர்ந்தவர்கள், அமெரிக்கா உட்பட பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், ஜப்பான், சீனா விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அதே போல அவர்கள் எல்லாம் இப்போது சென்று கொண்டிருக்கக்கூடிய 4 வரையும் சேர்ந்து வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே விண்வெளியில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து இவர்கள் இந்த 4வரும் மிக முக்கியமாக விண்வெளி சார்ந்தில் விண்வெளியுடைய சூழலில் தட்பவெப்ப நிலையில் வேளாண் மையத்தில் இருந்து கொண்டே இங்க இருக்கக்கூடிய வேளாண் சார்ந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கிய தரமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதன் மூலமாக விண்வெளியில் இது போன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதையும் அவர்கள் பரிசீலனை ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வின் முடிவில் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு முறை நமக்கு அந்த தரவு கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதன் மூலியமாக பூமியில் இல்லாமலேயே விண்வெளியில் இது போன்ற ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதற்கான சூழல் உருவாகிறதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆக்சியம் 4 பொறுத்தவரைக்கு ஒரு மிஷன் பைலட்டாகவே சுக்லா செயல்பட்டிருக்கிறார். விண்வெளியில் விவசாயம் செய்வது குறித்து தான் மிக முக்கிய ஆய்வு நடைபெற இருக்கிறது. அதுதான் இதனுடைய மிக முக்கிய பயணத்திற்கான நோக்கமாகவும் இருக்கிறது. கோபால், இவர்கள் பூமியில இருப்பதற்கும் இப்ப சர்வதேச விண்வெளி மையத்தில் இருப்பதற்கும் என்னென்ன மாறுபாடுகள் இருக்கும்? இவர்களுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள்லாம் அங்க கடைபிடிக்கப்படும் கோபால்? நிச்சயமாக நாம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய ஒரு கேள்வியாக நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக முன்னர் எல்லாம் இங்கிருந்து செல்லக்கூடிய, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாம் இங்கிருந்து செல்லக்கூடிய, அதாவது நாம் என்றால் ஒரு விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக இருக்கக்கூடியவர், விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த விண்வெளி வீரராக இருக்கக்கூடிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவர் பல்வேறு தட்பவெப்பநிலைகளுக்குள்ளே அவர் அந்த இடத்திற்குள் அவர் பயிற்சிக்கு உட்படுத்தப்படுவார். அப்படி பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர் அனுப்பப்படுவார். அது கண்டிப்பாக அனைவருக்கும் தேவையான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய சூழல் வேறு, பூமியில் இருக்கக்கூடிய சூழல் வேறு. சர்வதேச விண்வெளி மையம் என்பது பூமியிலிருந்து சுமாராக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த 400 தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் புவியீர்ப்பு விசை என்பது இருக்காது. ஆகவே நாம் நேராக நடக்க முடியாது என்பதுதான் முதலில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய சூழலுக்கு எப்படி நாம் சாப்பிடுவது, எப்படி நாம் அன்றாட வாழ்க்கையை நடத்துவது போன்ற பல கேள்விகள் நமக்கு இடம். அதற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்காக நாம் நீருக்கு அடியில் இருப்பதை போன்றும், அதே போல மிக முக்கியமாக காற்றினுடைய அடர்த்தி இருக்கக்கூடிய வகையிலும் இது போன்ற பல சூழல்களில் இவர்களை பயிற்சிக்கு உட்படுத்துவார்கள். அப்படி பயிற்சிக்கு உட்படுத்தக்கூடிய சூழலில் அவர்களுடைய பிளட் லெவல் ஆக்சிஜன் எப்படி இருக்கிறது, சுகர் எப்படி இருக்கிறது, ஹார்ட் பீட் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய மற்ற அவயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அவயங்கள் எப்படி செயல்படுகின்றன, இது போன்ற அனைத்தையும் அவர்கள் கண்காணிப்பார்கள், மானிட்டர் செய்வார்கள். அப்படி மானிட்டர் செய்த பிறகாக அவர்கள் உண்மையிலேயே இதற்கு செல்லக்கூடிய வகையில் அவர்கள் அதற்கான உடற்கூடு பெற்றிருக்கிறார்களா, தகுதி பெற்றிருக்கிறார்களா என்பதையெல்லாம் ஆய்வு செய்த பிறகுதான் ஒருமுறை மேலே அனுப்புவதற்கான, அதாவது விண்வெளிக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் பரிசோதித்து அறிவார்கள். அப்படி அறிந்து தெரிந்திருக்க பிறகமாக தான் ஒருமுறை இது போன்ற விண்வெளி மையத்திற்கு அனுப்புவதற்கான சூழல் உருவாகும். நமது சுக்லா அவர்களும், சுபான்ஷு சுக்லா அவர்களும் மிகச்சிறந்த விமானி, அதாவது பைலட் என்று சொன்னால் சிறந்த சாதாரண விமானியாக இல்லாமல் மிகப்பெரிய ஜெட் போன்றிருக்கக்கூடிய அதிவேக விமானங்களையும் போர் விமானங்களையும் இயக்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த வல்லமை பெற்றவர். அப்படித்தான் அவர் இது போன்ற விமானத்தை பயணம் செய்து ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய வகையில் அவர் அனுபவம் பெற்றிருக்கிறார். இப்ப நாம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்துதான் காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் உள்ளே செல்ல இருக்கார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். இப்போது முன்னர் இருந்தது போன்று இல்லாமல் இப்போது இங்கிருந்து அனைத்து வகையான உணவுகள் எல்லாம் கூட எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வகைகள் இருக்கிறது. அதே போல இங்கிருந்து ஆய்வுக்காக அரிசி எல்லாம் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அதே போல உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து செல்கிறார்கள். கிரீன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில காய்கறிகள் வகைகளை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போல சில பிரெட் வகைகள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இது போன்று இப்போது இருக்கக்கூடிய முறையில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்கள் உணவு அருந்துவதற்கான எந்த விதமான ஒரு சூழலை இல்லாமல் இல்லை.
இப்போது அவர்கள் தேவையானவற்றை எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த ஒரு பெரிய பிரச்சனையாக உணவு இருக்க போவதில்லை. இருந்தாலும் கூட அவர்களுடைய தூக்க நேரம் மாறும். அதே போல அவர்கள் இருக்கக்கூடிய இந்த புவியீர்ப்பு திறனில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் வரும். அது உடலில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வரும். காரணம், நாம் இப்போது புவியில் இருக்கக்கூடியதன் காரணமாக, பூமியில் இருக்கக்கூடியதன் காரணமாக, இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாகத்தான் நாம் ஒரு இடத்தில் உட்கார முடிகிறது, நிற்க முடிகிறது, படுக்க முடிகிறது, நம்முடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை செய்ய முடிகிறது. இதுவே இல்லாத ஒரு இடத்தில் எப்படி நம்மால் ஒரு இடத்தில் உட்கார முடியும் என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாகிவிடும். ஆக அந்த சூழலில் அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அவயங்களும் பலவிதமான மாறுதல்களுக்கு உட்படும். குறிப்பாக இதயத்தினுடைய இயங்குதல் மிக வேகமாகவும் அதற்கு தகுந்த போதும் இருக்க வேண்டும். தலைகீழாக நாம் இருக்கின்ற போது எந்த விதமான மாற்றங்கள் உண்டாகிறதோ அது போன்ற பன்மடங்கான மாற்றங்கள் ஏற்படும். அதையெல்லாம் பொறுத்துதான் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அப்படி பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகே ஒரு விண்வெளி வீரர் விண்வெளிக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறு உருவாகும். அப்படி செல்லும் போதுதான் அவருக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். அவைகள் கீழே இறங்கும் போதும் அந்த மீண்டும், அதாவது விண்வெளியில் இருந்துவிட்டு மீண்டும் கீழே இறங்கும் போதும் அவர்களுக்கு அந்த பிரச்சனை வரும். இதைத்தான் நம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவர்கள் இறங்கும் போது கூட நாம் பார்த்தோம். இந்த அந்த விண்கலத்தில் அவர்கள் இறங்கும் போது தண்ணீரில் இறக்கப்படுவதற்கான காரணம் அதுதான். அப்போதுதான் அந்த டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தம் மிக சரியாக இருக்கும். அதை பொறுத்துதான் அவர்கள் கீழே இறங்குவார்கள். அதற்குள்ளாக உடனடியாக அவர்களால் இயல்பு வாழ்க்கைக்கு வர முடியாது. அவர்கள் பறந்து கொண்டிருப்பவர்கள் கீழே இறங்கும் போது அவர்களுக்கு ரத்த அழுத்தம், ரத்த ஓட்டம் முழுவதுமாக வேறு மாதிரியாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு வார காலம் அல்லது ஒரு மாத காலம், அவரது உடல்நிலைக்கு தேவையான அளவுக்கு ஒரு மாத காலம் அளவிற்கு அவர்களுக்கு அவர்கள் மருந்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதன் பிறகாக மருத்துவத்தில் சிகிச்சை முடிந்த பிறகே அவர்களது சாதாரண வாழ்க்கையை நோக்கி அவர்களால் திரும்ப முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் இந்த விண்வெளி வீரர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு காலகட்டத்தில், விண்வெளிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்திலும் சரி, விண்வெளியிலிருந்து கீழே இறங்கி வரும்போதும் சரி, அதனுடைய அந்த காலகட்டம் என்பது மிகுந்த ஒரு சிக்கலான காலகட்டமாகவே இருந்து வருகிறது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அவர்களுடைய உணவு, உறக்கம், அன்றாட வாழ்க்கை முறை, அதே போல அவர்கள் நடக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கப்படும். அப்படி மாறுதலுக்கு உட்பட்டும் மீண்டும் பழைய நிலைக்கு வரும்போதும் அது ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அவர்கள் உணவு எடுத்துச் செல்லக்கூடிய பிறகு அந்த உணவு வகைகளை அவர்களால் உட்கொள்ள முடியும் என்பதெல்லாம் பார்க்கணும். குறிப்பாக இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் இந்த சாக்லேட் எடுத்துச் செல்வார்கள் என்று நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நாசா விஞ்ஞானிகள் கூட அதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த ரத்த அழுத்தத்தை சரி செய்வதற்கு தேவையான சில அதே போல மருந்துகள், சிகிச்சைக்கு தேவையான சில மருந்துகள் எல்லாம் கூட கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர்களுடைய உணவு அனைத்தையுமே பொறுமையாக பார்த்து அவர்களுக்குரிய உடல் நிலைக்கு தேவையானவற்றை எடுத்துக் கொள்வார்கள். நிறைய சாப்பிடவும் முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது. குறிப்பிட்ட அதற்கென்ற அளவு இருக்கிறது, மெஷர்மெண்ட்ஸ் அந்த இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த அளவில் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும். அதற்கு மேல் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. குறிப்பிட்ட கால அளவில் அவர்கள் எடுத்துக்கொள்ள, தண்ணீர் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே போல உணவில் இருக்கக்கூடிய திரவங்கள், திடப்பொருட்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அவர்களுக்கான நியதிகளாக இருக்கிறது. அப்படி அந்த அடிப்படையில் தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் தண்ணீர் உடலுக்குள் செல்லும் போது பறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். மேலே விண்வெளியிலேயே அவர்கள் இருக்கக்கூடிய கூட நம்ம பார்க்கின்ற போது தண்ணீரை கீழே விட்டால் அது காற்றில் நிலையில் அப்படி ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அது போன்று உடலுக்குள்ளும் சில மாற்றங்களை உருவாக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கான அந்த திட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அமைப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் உணவை எடுத்துக் கொள்வார்கள். நன்றி கோபாலகிருஷ்ணன், உங்களது விரிவான விவரங்களுக்கு நன்றி.